பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 287வது பக்கம் அங்க சொல்றாரு. வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சபை என்பது சத்தியத்துக்கும், ஆமென், அல்லேலூயா, அது சத்தியமும் தூணுமா. அதுக்கு ஆதாரமா தான் சபையில கர்த்தர் கட்டி இருக்கிறார். முதல் சபையை ஆபிரகாம் தான் கட்டினார். அதுக்கப்புறம் மோசே, நமக்கு எல்லாரும் தெரியும். நம்மெல்லாம் நல்ல சத்தியத்தில் வளர்ந்தவங்க, வளர்ந்து கொண்டு வரோம். நிறைய பிரசங்கங்களை பார்க்குறோம். இன்னைக்கு யூடியூப்லலாம் நிறைய பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமான ஊழியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கள்ள உபதேசங்கள் பெருகி வருகிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே ஒருவன் ஒடுங்கி போய் மிக கஷ்டத்தின் மத்தியில் வீட்டை விட்டே ஓடி போய் ஒரு இடத்துல அவன் தூங்கும்போது அவனுக்கு ஒரு வெளிப்பாட தேவன் தருகிறார். வாசிங்க பார்க்கலாம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். எல்லாரும் சொல்லுங்க, இது வானத்தின் வாசல். கர்த்தருடைய சபைதான் வானத்தின் வாசல். கர்த்தருடைய சபையை நேசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சபையோடு நம்ம கட்டப்பட்டுட்டா பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் பலுகி பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு 3 பையன். 3 பையனுமே ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்தேன். படிக்கலாம் வைக்க முடியல. கிராமத்தில் ஊழியத்துக்கு போன விசுவாசத்தோட எந்த எப்படி சொல்கிறது, எந்த பக்கமும் ஒரே டென்ஷனு. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜனங்க கோழி முட்டை பண்ணையில் வேலை செய்வாங்க. கோழி முட்டை பொறுக்குன்னா அவங்களுக்கு 30 ரூபா கூலி. வரும்போது திரும்பி வரும்போது அங்கே விளையிற கத்திரிக்காய் தக்காளியை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் ஒரு சின்ன குடிசை ஒன்று கந்த வட்டி வாங்கி போட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் தான் டிடி லாசர்னு ஒரு ஐயா சென்னையிலேருந்து வந்து அப்போஸ்தல மிஷன் சபையை கட்டி இப்பவும் அந்த சபை இருக்கிறது அம்ஜகரில். அவர் வந்து எங்களுக்கு ஒரு எங்களை பலப்படுத்தி ஒரு கொட்டாய் போட்டு கொடுத்தாரு. அந்த கொட்டாயில் தான் முத உங்கள் ஐயா வந்து என் மகன் சின்னவன் லாஸ்ட்டு, அவனை அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஜெபம் பண்ணார். 26 வருஷம் இப்போ வயசு அவனுக்கு. நான் கண்டுபிடிச்ச ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் எப்போதுமே நம்ம ஜெபிக்கிறத சபையில் கேட்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் எப்போது திறந்தவைகள். ஆகையினால நான் நேர செய்திக்கு போகணும்னு விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. கலாத்தியர் 3:9 சொல்றாரு, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அப்ப ஆண்டவர் வந்து விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அப்போ இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாச பாதையில எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் நம்மளை ஆச்சரியமா நடத்தி வந்தார் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அப்பா, எல்லாரும் போராட்டத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆபிரகாம் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் 308வது பக்கம் நினைக்கிறேன். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே
போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, எல்லாரும் சொல்லுங்க கீழ்ப்படிந்து. ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவர். ஓய்வு நாள் அசட்ட பண்ணவே மாட்டார் அவரு. நிறைய பேர் கேட்பாங்க, நானே கேட்பேன், ஏமோ என்ன சர்ச்சுக்கு போய் அப்பப்போ முக்காடு போட்டுன்னு உட்காந்து என்ன கண்ட நீ பக்கத்து விட்டு கலாமாவை பாரு, இன்னும் ஆசீர்வாதமாகறாங்க, அண்ணாண்ட பாரு விஜயம்மாவை, என்னாண்ட பாரு, இப்படி ஒவ்வொருத்தரையா காமிப்பேன். டேய், விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமைடா. ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்படாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் நித்தியத்துக்கு நமக்கு வச்சிருக்கிறாரு. இப்போ தெரியாது உனக்கு, பின்னாடி தெரியணுவாங்க. அடப்போம்மா, நீ அந்த மொக்கைங்க கூட சேர்ந்து நீயும் மொக்கை ஆயிட்டுக்கிற அப்படின்வேன். இப்படி பேசி கொண்டிருந்த எனக்கு வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து. ஒரு தேவ பிள்ளை அழைப்பை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சார் பாருங்க இந்த ஆபிரகாமே. இங்க வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 58:13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானது நீ செய்யவே கூடாது. உன் காலை விலைக்கு உன் சொந்த பேச்ச பேசக்கூடாது. ஓய்வு நாளில் காலையில் கல்யாண வீடு மாதிரி கம 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 கமன் கிளம்பி போகணும். முடிஞ்சா நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. நம்மெல்லாம் ஆசாரியர்களும் ராஜாக்களுமா கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையிலேயே பரிசுத்த வேதாமத்தை எழுதி கொடுத்துட்டாரு. இதை வாசிக்கிற, நேசிக்கிற, இதை சுமக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம நிழல் பட்டு அநேகர் சுகமாவார்கள். நம்ம உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப நான் சொல்றதும் அப்படிதான். பூமியில எதை கட்டணும் அது பரலோகத்தில் கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறதோ அது பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படும். இதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. கைத்தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திர 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 சோத்திரம். இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போய் மீண்டு வரும்போது, அடுத்த ஆண்டு வரும்போது திரளான கூட்டங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஒரு தேவ பிள்ளை சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது சத்துரு அவனை தொடவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் கடாயில் போட்டு வறுக்கிற மாதிரி வறுத்துக்கிறது பார்ப்பான், ஒன்றும் நடக்காது. 13 தடவை ஆக்சிடென்ட் ஆகிக்கிறேன் நான். என் உடம்பெல்லாம் ராடு. ஒவ்வொரு இடத்துலையும் பிசாசு துரத்திட்டு வருவேன். ஒரு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டு, 13 நாள் பார்வதியில் கோமாவில் கிடந்தேன். எல்லா ஊர்லேருந்தும் விசுவாசிங்க, பாசுங்க, எனக்கு நேசிக்கிறவங்கெல்லாம் வந்து கிடந்தாங்க. எல்லாம் ஜோம் பண்ண. அந்த டாக்டரே என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டார், வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, இது பெரிய தொல்லை, இது இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 13 நாள் கழித்து தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஓஹோ அப்படியா. அதுக்கப்புறம் அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு முறையும் ஆக்சிடெண்ட் ஆகி என்னை கொல்றதுக்கு எத்தனையோ திட்டலாம் போட்டான். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்கிறேன், தேவ ராஜ்யத்தை கட்டும்படி ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்யவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சொன்ன உடனே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் என்ன கொண்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நானா மச்சான் நீயாடா அப்படின்வாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸு வாழ்ந்தது. முந்தான முடிச்சுன்னு ஒரு படம் அபிராம் தேட்டரில் ரிலீஸு. அங்கே ஒரு போலீஸ்கார சும்மா ஒரு தட்டு அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாகி போச்சு. போலீஸ்காரன் பிள்ளை இல்லை, அதனால் இன்னொரு பக்கம் தைரியம். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு இவன் பிள்ளையே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னாரு. தேடினாங்க,
எங்கள் அம்மா மட்டும் அழுதுனே இருந்தாங்க. இந்த அம்மா அம்மா பாருங்க இருக்கிறாங்களே, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனமோ கல். பயங்கர போராட்டம். அப்படிலாம் கடந்த அப்புறம் ஒவ்வொரு முறையும் அழுது ஜோம் பண்ணி ஜீவானந்தம் கூட்டம் எங்க எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் பாஸ்டர் சுந்தரையா சபைக்கு போனாங்க பாருங்க. அங்கே தான் ஒரு உயிர் மீட்சி அவங்களுக்கு. நல்லா முழங்கால நின்று 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 ஜோம் பண்ணி ஆண்டவர் கிருபையினால என்னை உயிரோட கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, போகட்டும். அப்போ கீழ்ப்படிதல், யாரெல்லாம் கீழ்ப்படினோன்னு ஆசைப்படுறீங்களோ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கீழ்ப்படிதலை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்ம சபையில் ஞாயிற்றுக்கிழமைனா போய் நிற்கணும், சபையில் போய் உட்காரணும், சபையை பார்க்கணும், நேசிக்கணும். சபைக்கு மாத்திரம் இல்லை, வீட்லேயும் பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படினோம். நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? அதனால்தான் அனுபவங்கள் வழியாக வந்தவங்க மூத்தவர்கள் அநேக ஆலோசனைகளுக்கு நமக்கு சொன்னால் இன்றைக்கெல்லாம் கீழ்ப்படிதலை பார்க்கறதே முடியல. மாமியார் என்ன சொல்கிறது, அவளுக்கு நான் என்ன கீழ்ப்படுகிறது? ஒரு பிசாசு எங்கள் ஊருக்கு அண்ணாண்ட எங்கள் ஊரில் கூட சொல்ல, அப்புறம் நீங்கள் அங்கே வந்து கேட்டு அப்புறம் சண்டை மூட்டி விட்டு எனக்கும் பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் சொல்ல மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கீழ்ப்படிதல் எப்பெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பெல்லாம் தேவனுடைய மகிமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கர்த்தர் ஏன் வச்சிருந்தாருன்னா, அப்பா அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஆடு மேய்க்க போனவன் ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினது கூட ஒரு வழி நடத்துதல் நமக்கு இருக்குது. சரி, நமக்கு சத்தியம் தெரியும், அதை இப்போ சொல்ல தேவையில்லை. ரெண்டாவதாக, முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்படி. சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. ரெண்டாவது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆபிரகாமை குறித்து பார்க்க போறோம் இன்னைக்கு புல்லா. 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதமே வேணாப்பா, உனக்கு எனக்கும் வாக்குவாதமே வேணாம். நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன். நம்ம அப்பா ஆபிரகாம், சொல்லுங்க எல்லாரும், நம்ம அப்பா ஆபிரகாம் வாக்குவாதமே பண்ண மாட்டார். எங்கெல்லாம் வாக்குவாதம் இருக்குதோ அங்கெல்லாம் மந்திரம் இருக்கும். மந்திரத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? மந்திரம் இருக்குதா பைபிள்ல? A to Z ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் காமிப்பேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க மந்திரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். இன்னைக்கு கூட காலையில் ஐயா இப்போ இங்கே ஆண்டு விழாவுக்காக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தனை பழமத்தூர்னு ஒரு ஊர் புக்கத்தூரிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஆள் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கிறான், நல்ல ஒரு கிறிஸ்தவன், கையில் பைபிள் வச்சுருந்தான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன், சொல்லலை. அப்புறம் அவங்க அம்மா அழுதாங்க. கூப்பிட்டேன், யாரான்னு. ஏய் நான் மகேந்திரன்டா. யார், எந்த ஊர் நீ? அவங்க ஊரே சொல்லுது, அவங்க பக்கத்து வீடே சொல்லுது. எதுக்குடா? நான் கடை வச்சுக்கிறேன், இவனும் கடை வச்சுருந்தான், அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. உனக்கு ஏன்டா அந்த வேலை? உன்னை இந்த அம்மா பத்தியா நான் அப்பயே நினச்சேன் அப்படின்னு. ஏய் பிசாசே, வாக்குவாதம் பண்ணி போனினா இன்னும் நீ முழுமையாக பிள்ளையும் இழந்து போயிடுவ. வாக்குவாதமே நமக்கு வேணாம். எல்லாரும் சொல்லுங்க, வாக்குவாதம் எங்கே இருக்கிறதோ, வாக்குவாதம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம். அவன் மட்டும் தான் துணியை மடிச்சு வைக்கணுமா? நிறைய பேர் வீட்டில் பீரோ எல்லாம் கிடையாது, சேர் தான் பீரோ. தோச்சு துணி அப்படியே கொண்டாந்து வச்சுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ரைடுக்கு போகும்போது எனக்காக சேர் தேடுவாங்க. நான் பார்த்த உடனே சேர் தூக்கி போய் பாத்ரூமில் வச்சுட்டு வந்துடுவேன். இங்கே தானே துணியை கொண்டாந்து போட்டோம், இவன் மடிக்கிறான் அவன் மடிக்கிறான்னு சண்டை போட்டுக்கிறாங்க பாஸ்டர். கட்சி வரைக்கும் சண்டை போட்டுனே இருக்கணும். ஒரு பொருளை பார்த்தா டக்குன்னு எடுத்து வைக்கணுன்ற எண்ணெல்லாம் இருக்காது. ஒரு பேன் ஓடினா கூட அதை ஆஃப் பண்ணு. ஏன் நீ ஆஃப் பண்ண? ஏன் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்குவாதம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் குழப்பமோ போராட்டமோ முரட்டாட்டமோ ஆசீர்வாதம் இல்லாமையும்
அந்த குடும்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளை விட பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா வாக்குவாதமே பண்ண மாட்டாங்க, கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்க. நம்ம ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை பேசிக்கிட்டு இருப்போம். ஏன் உலகத்தில் இன்னைக்கு உயர்ந்த இடங்கள்லாம் வாய்க்கு அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம வாய்க்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. லைட்டு போட்ட உடனே இப்படின்றான். என் மனசும் என் வாயும் சுத்தமாக இருக்கணும் கடவுளே. தெரியுமா உங்களுக்கு? நம்ம தான் லைட்டு போடுறது கிடையாது. நான் ஏன் போன? அவங்க போட சொல்லு, அவளை போட சொல்லு, அவனை போட சொல்லு. இந்த வாக்குவாதம் இருக்கிற இடத்துல நான் சமீபத்தில் ஒரிசா போயிருந்தேன். அங்கே ஒரு டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த பாஸ்டர் பச்சாரின்னு சொல்லி பத்மா முதலியாரை வச்சு ஒவ்வொரு வருஷமும் மீட்டிங் நடத்துவார். அங்கே பெரிய மீட்டிங்கு. திடீர்னு கொத்தனார் வேலைக்கு வந்த ஒரு அம்மா, அவங்க சர்ச்சு விசுவாசி, எல்லாம் ஆராதனையில் தெலுங்கும், அது தெலுங்கு தேசத்தில் இருந்ததுனால தெலுங்கும் கற்றுக்கிச்சு. எனக்கு ஒரியா கொஞ்சம் தான் தெரியும், தெலுங்கு கொஞ்சம் சரளமாக பேசுவேன், கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசலாம் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். போகிற இடங்கள்லாம் பார்ப்பேன். காக்கிநாடாவில் இருந்துலாம் இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு கிறிஸ்தவங்க மேலே வந்து ஒரு அம்மா சொல்லுது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கே வைசாக்கில் கொண்டு போய் சேர்த்து வச்சுங்க. அவர் ஆர்டிஓ, நல்ல மனுஷன், தேவ மனுஷன், 5 பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், ரொம்ப பரிசுத்தமாக குழந்தையிலேருந்தே கிறிஸ்தவத்துக்குள்ளே. எல்எஃப் சர்ச்சுனா லேமன் ஃபெலோஷிப்பு. இங்கே பியூலா கார்டன் ஒரு இடம் இருக்குது, 200 ஏக்கரில் வாங்கி போட்டிருக்கிறாங்க. வருஷம் வருஷம் கன்வென்ஷன் நடக்கும். ஆந்திரா உலகத்துலேருந்து பல இடங்கள்லேருந்து வருவாங்க. சிபிஎம் மாதிரி கன்வென்ஷன் நடக்கும். பின்னு போட்டால் கூட சத்தம் கேட்கும். நீங்கள் எத்தனை லட்சம் ஒரு இடத்துல வச்சா கூட யாரும் தூக்கவே மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் தான் செருப்பு காணா போயிடும், நம்ம சர்ச்சில் தான் பாட்டு புக்கு காணா போயிடும், அப்போ பைபிள் கூட காணுமா. தோத்திரம் போட்டு போயிட்டுருக்கோம். நிறைய கீழ்ப்படிதலே இருக்க மாட்டேங்குது. இந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனால வாக்குவாதம் வந்துட்டா, வாக்குவாதம் வர்றதுனால ஆசீர்வாதம் போயிடுது. அப்போ உள்ளே போனேன். அந்த என்ன ஒருத்தர் இங்கேருந்து நம்ம டிசைன் பண்ணுறவர், ட்ரெயின் டிசைன் பண்ணுறவர், ஒரு என்ஜினியர். அவர் விஜயவாடா, அவர் சொந்த ஊர். జపాన్లో పోయి படிச்சுட்டு வந்தார். அவர் சொன்னார், పాస్టర్ గారు మీరు ఒక్కసారి వచ్చి చూస్తుంటే మాకు కొంచెం ఆశీర్వాదం వస్తుంది అండి అన్నారు. సరే டிக்கெட் போட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போனால் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் உள்ள வைசாக்கில் ஒரு அப்போலோ இருக்குது. உள்ளே போன உடனே டாக்டர் அம்மா ஐசி வார்டில் இருக்கிறாங்க, விட மாட்டேன்னாங்க. சின்ன 2 செகண்ட் அப்படி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு உள்ளே நேராக போனேன். அந்த அம்மா சின்ன பிள்ளை, அது அந்த அம்மா கால் அந்த பெட்டில் இருந்ததில்லை, அப்படியே காலை வச்சுட்டு, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மகளுக்குள்ளே போய் எல்லா கிரியைகளை அழித்து இந்த அம்மா பலம் கொண்டு எந்திரிச்சு நிற்கணும். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல ரிசல்ட் பார்க்கணுன்னு வந்துட்டேன். வெளியில் வந்த உடனே இந்த அம்மா, அவங்க మామియారు, ఏమండి ఎట్లా ఉందండి అమ్మా, ఇంకా గంట సేపులో అయిపోతుందమ్మా, నువ్వు రా ఇంటికి కూటుని పోయిటా அந்த அம்மாவை. ஹே யாரா நீ, எங்கேருந்துரா வந்தேன்னு. இந்த அம்மா நல்ல கிறிஸ்தவங்க, உள்ளே இருக்குது. சொல்லுது, నా స్థలం వదిలే, నేను వాళ్ళని వదిలేస్తాను, என் இடத்த விட சொல்லு, அவங்கள நான் விட்டுறேன்னு சொல்லுது. வாக்குவாதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். இஸ்லாம்ல சொல்றாங்க, விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போவது இல்லையா, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்கறதே இல்லையா, எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆப்ரேஷன் ஆகணும், எல்லாரும் சொல்லுங்க, ஆப்ரேஷன் ஆகணும். வாக்குவாதமே இருக்கக்கூடாது. லோட 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 லோடன்னு பேசிக்கணும், எப்போ வந்தாலும் வீட்டை பற்றியே குறை சொல்லிக்கணும், அடுத்தவங்களை பற்றியே புறம் பேசிக்கணும்.
மொத்த கவுத்துக்குன்னு போகிறது, மழை பெஞ்சா கூட. எங்கேயாவது போனால் சாவுட்டுக்கு போனால் கூட பந்தல் இல்லை பாவக்கா போகும்போது அறுத்துக்கலான்னு பாட்டு வேற பாடுறது. எண்ணம் பூரா துக்க வீடாக இருந்தாலும் எண்ணம் பூரா வேற மாதிரி. சபையில் தான் உட்கார்ந்து இருக்கிறது, ஆனால் எண்ணம்லாம் ஊரெல்லாம் ஐயோ குழம்பு குண்டா மூட்டை வந்து போகணும் தெரியலையே. வாக்குவாதம் நம் ஆசீர்வாதத்துக்கு அது மிகப்பெரிய டேமேஜ் பண்ணிடும். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம், 360வது பக்கம். 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், பில்லி சூனிய பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல். பில்லி சூனியம் இருக்குதா பைபிள்ல? ரெண்டகம் பண்ணாலே ஒரு குடும்பத்தை கெடுத்து நீ பேசினா, ஒரு ஆளை கெடுத்து பேசினாவே, ஒரு ஊழியக்காரனை கெடுத்து பேசினாவே. பேராயர் ரெஸ்ராஸ் இருக்கணும், எங்க சர்ச்சு பாஸ்டர் கீழ்ப்பாக்கத்தில். அவரும் அவங்க மனைவியும் சைக்கிளில் வருவாங்க. நான் அப்போ சின்ன பையன், 5 வயசு எனக்கு. எங்கள் வீட்டு கதவுல ஸ்லைடு போட்டு அப்போல்லாம் படம் காமிப்பாங்க, கூட்டம் நிறைய வரும். இப்போ தான் செல்ஃபோன்லேயே பார்க்குறதுக்கு இங்கே ஸ்லைட்லாம் போட்டால் யார் பார்த்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்குது. இப்போல்லாம் செல்ஃபோன்லேயே திறந்து பைபிள் வாசிக்கிறது, செல்ஃபோன்லேயே பாட்டு பாடுறது, அப்படி போயிடுச்சு உலகம். பைபிளை தூக்கின்னு வரதுக்கெல்லாம் இப்போ கஷ்டமாகி போச்சு, வெயிட் ரொம்ப வெயிட். இதெல்லாம் யார் தூக்கின்னு அலைவா? நம்ம கிறிஸ்தவனா வெளியில் வாழ்றது கூட தெரியக்கூடாது, அப்படி ஆகிப்போச்சு. இப்போ கர்த்தர் வரப்போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு, விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவருடைய கோபமே ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போ வரும்னா, அது அதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது வந்துவிடும். நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை பாஸ்டர். என் பிள்ளை லஞ்சம் கூட வாங்க மாட்டார் பிரதர். நிறைய இடத்துல கேட்குற இந்த சத்தத்தை. நாங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறோம், தசம்பாகம் ஒழுங்காக கொடுக்குறோம், ஆனால் ரெண்டகம் பண்ணுறதுல நம்பர் 1 கில்லாடி. முக்காடு போட்டுக்கின்னு சோத்திரம் பண்ணுறது. ஆம்பளைங்க சட்டை பட்டனை திறந்து விட்டு உள்ளே இருக்கிற செயின் வெளியில் தெரியணும் 10 வாட்டி ஜிம் அடிக்கிறத. ஐயோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐயோ, முரட்டாட்டமே வானாப்பா, ரெண்டகமே வானாப்பா. வந்தியா சர்ச்சுக்கு? வந்தியா? வீட்டுக்கு போனியா? நல்ல சோத்திரம் பண்ணு. சோத்திரத்தினால கிருபை பெருகிட்டே போகும். நீ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஒரு அல்லேலூயா சொல்லமா? யாருக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், நம்ம கையில் இருப்பது பரிசுத்த வேதாகமும், நம்முடைய சிந்தையில் இருப்பது பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படுறோம். பரிசுத்தமாகவே இந்த உலகத்தில் இருந்து பரலோக சத்தத்தை கேட்டு நம்ம பறந்து போகணும்னு ஆவலோடு இருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும்? உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கேட்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குவாதம், பொறாமை நமக்கு தேவையில்லை. உங்க மந்திரத்தை உங்களுக்கு யாராவது மந்திரம் செஞ்சிருந்தா நீங்களே அழிச்சிடலாம், ஈஸி. யாரையாவது கூப்பிட்டு எடுக்கலாம், இந்த பாஸ் எடுப்பார், அந்த அப்படிலாம் கூட ஓடினேன் நான். எல்லாத்தையும் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அது பின்னாடி கூட போய் பார்த்தேன், எப்படா மந்திரம். கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, என் வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு. என் தங்கச்சி நுங்கம்பாக்கம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறா, எஸ்தர் அவ பேர். 10,000 வசனம் சொல்லிட்டா பாஸ்டர் சுந்தரையா சபையில். அரசாங்கத்தில் கூட்டு வேலை கொடுத்துட்டான், டீச்சர் வேலை. யார் ரெக்கமெண்டேஷனும் இல்லை. 42 வயசில். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ அடுத்த போஸ்டிங் உயர்வுக்காக இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு அவார்டு கொடுத்துட்டு போனார். இப்போ உள்ள இனிமே வரும்போது வரும் அப்படின்னு சொல்கிறா. எது எப்படியோ எனக்கு தெரியாது.
ஒரு சின்ன பிரச்சனை கூட முழு சாப்டர் எடுப்பாளாம். அவள் சொல்கிறா என்கிட்ட, நோ என்னண்ணா பிரச்சனைன்னா உடனே எடுத்தா சங்கீதம் 150 முடிச்சிடுவேண்ணா. இந்த பக்கம் புதிய ஏற்பாடில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் ஒரு அதிகாரம் முழு அதிகாரத்தை முடிச்சிடுவேன். படிச்சுட்டு போய் நின்னா அங்கே நடக்காதெல்லாம் கர்த்தர் நடத்தி தருவார். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. இல்ல சங்கீதம் 119 165 அழகா சொல்றாரு. இல்ல 72 அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விழும்பின வேதமே நலம். வேதத்தை சுமந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் இன்னும் நீ வேதத்தை அதிகமாய் வாசி, அதை நேசி, அதற்குள்ளேயே உன்னை உத்துப்பாரு. அது கண்ணாடி. நீ யார் என்று சொல்லுகிற ஆள் பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, வாக்குவாதம் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்குங்க. கீழ்ப்படிதல் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்குங்க. அடுத்தது ஆதியாகமம் 3ஆவதாக 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலேயும் ஊழியக்காரனுக்கு தசமபாகம் கொடுத்தான். முத வரும்போது எப்படி திரும்ப வரும்? அடுத்த ஐயா, நான் இந்த ஊரில் சொல்ல, எங்கள் ஊருக்கு அண்ணாண்ட சொல்கிறேன், எங்கள் ஊரில் கூட சொல்ல, ஐயா உடம்பே முல்லையா, என் மருமக ஏதோ பண்ணிட்டுக்கிறா, என் மாமியார் ஏதோ ஒன்று சொல்லி காரணத்தோடு வரும். உள்ள ஒன்றுமே இல்லை, ஒரே பிரச்சனை அப்படின்னு தள்ளாடி வரும். சத்தம் கூட இருக்காது. இங்கே ஊழியக்கார் கை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி, அப்புறம் அவர் பேர் கெட்ட பேர் ஆகுறது, அது அப்பாற்பட்ட கதை. அவர் 4 இடத்துல ஊழ்ந்து எந்திரிச்சு வருது, அது அப்பாற்பட்ட கதை. அவர் அடி வாங்குறது, உத வாங்குறது. ஏன்னா உங்களை ஆசீர்வச்சா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஊழியக்காரர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, அவர்கள் மேலே தாக்கமாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய குடும்பங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வச்சுக்கிட்டே வருவார். எங்கள் குடும்பம் அதுக்கு ஒரு சாட்சி. எங்கள் அம்மா எத்தனை ஊழியக்கார் வந்தாலும் அட்லீஸ்ட் கருப்பு காப்பியாவது போட்டு கொடுத்துருவாங்க. எங்களுக்கே சாப்பாடு இருக்காது, கண்ணை காட்டுவாங்க, வெளில போங்கடான்னு. சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் போய் குழம்பு வாங்கினு வர சொல்லுவாங்க. சாண்டிசேரி வீட்டில் போய் வாங்கினு வரான், மத்தமாடி போன ஹவுசிங் போர்டு மேலே ஏறும்போது கீழே வரும்போதே உள்ளகிற கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் நான் பதம் பார்த்துருவேன். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ஒருத்தர் மும்பையிலேருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிஷினரியாக இருந்தவர் வந்திருக்கிறார் வீட்டுக்கு. எங்கம்மா ஓடு 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 சாமிச்சேரி வீட்டில் போய் சீக்கிரமாக போய் குழம்பு வாங்கிடுவான். நான் கிண்ணத்தை கொடுத்து அனுப்புது. நல்லா நான் இப்போ சோறு காட்டேன், எனக்கு இல்லைன்னுச்சு, இருறா கொஞ்ச நேரம் இருறான்ச்சு. அப்போல்லாம் ரொம்ப பஞ்சம், நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம். இந்த சூழ்நிலையில் போய் குழம்பு வாங்கினேன். அவர் 7 சீனிவாசன் அவர் பேர். என்னடா பட்ட, எங்கடா வந்த? அம்மா கொஞ்சம் குழம்பு வாங்கினு சொன்னாங்க. சரி போடா. குழம்பு படிக்கட்டில் இறங்கும்போது யாரும் பார்க்க முடியாது, சாயந்தரம் கை விட்டு ஏற்றுன்னு வந்து வச்சேன். அன்னைக்கு அந்த ஊழியக்கார் சொன்னார், உங்கள் வீட்டில் அப்பம் குறைவதே இல்லை. போகும்போது ப்ளஸ் பண்ணிட்டு போனார் எங்கள் அம்மாவை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குஜராத் போயிருக்கிறேன், இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். முத போகிறேன் குஜராத்துக்கு. ஆதிவாசிகள் மோளம் அடித்து சலாம் சலாம் சொல்லி எனக்கு வழியார துணி விரித்து பேண்ட் அடித்து, எப்பா காட்டுக்கோழி அடித்து எனக்கு கறி வைக்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு போன மிஷினரி சொல்கிறாரு, இதுதான் பாஸ்டர் இங்கே ஃபேமஸ்ஸு. எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க, இப்போ தெரியாதுடா,
ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அவருக்கு கொடுக்கிறவர்களை அவர் ஒருபோதும் குறைவின்றி நடத்துவார். ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய தசம்பாகம், எங்க சர்ச்சிலலாம் ஏறி வேலை செய்யறவங்க கூட 100 ரூபாய் வாங்கினாங்கன்னா 10 ரூபா கொண்டு வந்து காணி கொடுத்துருங்க. வயசாந்துங்க வானான்னு சொல்லுவேன். அம்மா நீயே கஷ்டப்பட, ஐயோ இது உனக்கு கொடுக்கலையா, நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், நீ என்னை பிளஸ் பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கூட. ஆனால்தான் ஒரு குட்டி கிராமம், ஒன்றும் இல்லாத பின்தங்கிய கிராமம், இன்னைக்கு சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. நிறைய வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிசையில் இடிச்சு போன வீடுலாம் இப்போ 7 அடி கதவு. அப்போவே சொல்லுவேன், நம்மலாம் 7 அடி கதவுல இருக்கணும். பாரு உலகத்தில் அந்த கோயிலுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய கதவு, நமக்கு பாரு ஒரு சின்ன கதவு கூட செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுது கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லுகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி போடுகிறவர். நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. காணிக்கை என்பது முக்கியமான பலிகளிலே ஒன்று. கர்த்தர் சமூகத்துக்கு வெறுங்கையா வரவே கூடாது. எங்க வீட்டில் எங்களுக்கு காணிக்கை கொடுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமைனா எங்க அம்மா எனக்கு ஒரு 3 பைசா, அவனுக்கு ஒரு 2 பைசா, அடுத்த ஆளுக்கு 5 பைசா, இதில் வேற சண்டை நடக்கும். அவனுக்கு மட்டும் பெரிய துட்டாகுத, எனக்கு சின்ன துட்டாகுதுன்னு சொல்லுவாங்க. டேய், சர்ச்சில் போய் காணிக்க நேரத்தில் கரெக்டாக போட்டுருணும், கோயிலுக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும். நான் போகிற வழியிலேயே என் தம்பியை கூப்பிட்டேன், டேய் 007 பபிள் காம் ஒன்று வாங்கிக்கலாம், நீ காணிக்க போகிற மாதிரி சும்மா கையை விடு. நானுக்கு திருடன், நான் என்ன பண்ண தெரியுமா? 007 பபிள் காம் அப்போல்லாம், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அப்போல்லாம் தேன் மிட்டாயி, இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போது வாங்கி அவனுக்கு பாதி கொடுத்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கவரை நைஸாக எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா கிட்ட காமிச்சிட்டான். வரி வரியாக சூடு போட்டாங்க. இப்போ கூட இருக்குது, காணிக்கைக்கு சூடு வாங்கினேன். சர்ச்சுக்குள்ளே ஒழுங்காக உட்காரலன்னா ரோட்டில் ஹவுசிங் போர்டு இல்லை, ரோட்டில் உப்பு போட்டு நிற்க வச்சுருவாங்க. அங்கேருந்தே காட்டணும், ஏம்மா அப்படின்னு காட்டணும் சைகையில். ஒரு தடவை தான் போகணும். வீட்டுக்குள்ளே வந்தால் மிளகாயத்து கண்ணில் அரைச்சிடும். சில நேரங்களில் வெங்காயத்தை நசுக்கி கண்ணை கட்டி ரோட்டில் விட்டுரும், முழங்காலில் நிற்கணும். பட்டமா இன்னும் பட்டுக்க, இன்னும் பசங்களாம் வரிசையாக போடுது. கோயிலில் ஒன்று கூட ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது. அதுக்கா இந்த தண்டனை? இப்போ பார்க்குறேன் திரளான மக்கள் மத்தியில் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபிக்கிறவர்களையும் பார்க்குறேன். ஆண்டவர் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்ம செய்கிறத கர்த்தர் மறக்கவே மாட்டார். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு ஊழியக்கார மூலமாக வாங்கி கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பின்னணிலாம் நமக்கு தேவையில்லை. அவர் எந்த ஊர், எந்த ஜாதி, எந்த இடம், அவர் எப்படி வந்தார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து தங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அதனால்தான் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கர் 281 பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். முதல் வசனம் வாசிங்க. அன்றியும்
அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய 10வது வசனம் படிமா. அந்தபடி நீங்கள் இல்ல 3:10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். பாருங்க, இந்த வசனம் ஃபுல்லா கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆகையினாலதான் எப்பொழுதுமே காணிக்கை என்பது நம்ம தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. முத காணிக்கைய அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்து பலி சொல்ல கேட்கிறார். ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரு, ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். அப்ப ஆண்டவருக்குன்னு எப்போதுமே நம்முடைய காணிக்கைகளை நாம் சரியாய் வைத்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 469வது பக்கம். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். வாசிமா. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமியாவுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமா, ஒருத்தி ஊழியக்காரனை கனம் பண்ணி சாப்பாடு கொடுக்கறது, கட்டில் கொடுத்தது, வீடு கொடுத்தது எல்லாம் தெரியும். இன்னைக்கு நீங்க ஆந்திராவில் போனீங்கன்னா, இப்பமோ அட் ப்ரெசண்ட்டு தெலுங்கானாவுக்கு போனாலும் சரி, ஊழியக்காரங்களுக்குன்னு சில பேர் தனி ரூம் கூட போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒருத்தரை கேட்டேன், அவர் சொன்னாரு, ஐயா ஒண்ணுமே இல்லாம திக்கற்று போய் கிடந்தோம், கர்த்தர் இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பாருங்க, எங்க லான்ச்சை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காக்கிநாடாவிலேருந்து உள்ள ஒரு ராஜமந்திரிலேருந்து உள்ள ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியுடைய கவர்மெண்ட் அங்கே இருக்குது, யானோன்னு சொல்லி ஒரு இடம். அங்கே போனால் இந்த லான்ச்சில் அவர் கூட்டிகிட்டு போனார். போகும்போது சொன்னார், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், பயங்கர விக்கிரக ஆராதனைக்காரன், இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்து மனைவி ஜபத்தை கேட்டு என்ன தொட்டாரு, ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு 3 லான்ச் வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய ஸ்டீமர் போட்டுங்க, எத்தனையோ டன்னு கணக்கில் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரும். அவங்களோட போகிற காரியெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற இந்த மகளை குறித்து தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இவளுக்கு என்ன நம்மளை இப்படி கணம் பண்ணுறாள, என்ன இருக்குது இவகிட்ட. அப்போ தான் அவன் சொல்கிறான், கூட இருக்கிறவன் உடன் ஊழியன் சொல்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை. அப்போ உற்பத்தி நாளிலே கர்ப்ப நாளில் ஒரு பிள்ளை அவள் கையில் இருக்கும் அப்படின்னு சொன்னபடி எல்லாரும் சொல்லுங்க, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்க வந்த நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமா எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்தில் இருக்கிறோமே, அது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறி போகும். எல்லாரும் சொல்லுங்க, வர 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 நான் விருத்தி அடைவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் ஊழியக்காரருடைய சத்தத்தை மனம் திறந்து கேட்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் எப்போதுமே எங்கள் வீட்டில் காணிக்கை இருக்காதுன்னா கோழி முட்டை விடும், வரிசையாக முட்டை குத்துருவாங்க கையில். முருங்காய் காய்க்கூடாது, முருங்காய் எடுத்துன்னு வந்து வச்சுருவாங்க. பிடி அரிசி காணிக்கைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, கிளாஸ் கோட்டைன்னு, அப்போல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அதில் இப்போ எங்கள் சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா வாரம் சாப்பாடு உண்டு, வர்ற ஜனங்கள்லாம் சாப்பிட்டு போவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் அரிசியோ காய்கறியோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம மக்களே. நான் யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். விதையை பற்றி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டேன் சர்ச்சில். காஞ்சிவாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம ஐயாவுக்கு தெரியும். அந்த தம்பிலாம் இங்கே வந்திருப்பார், அடிக்கடி ப்ரேயருக்கு வருவார். அவன் பேர் முருகன். கொக்கி போட்டு தேர் எடுத்திருந்தவன் உத்திரமேரூரில். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் கிருபையில்
வந்தான். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், விதையை துணுட்டா எப்பரா கனி கொடுக்க முடியும்னே. இவன் போய் கேட்டுருந்தான். பெயிண்ட் அடிக்க போவான், சென்ட்ரிங் வேலைக்கு போவான், எல்லா வேலைக்கும் போவான். படப்பை அந்த பக்கம் உரக்கடம் எல்லா பக்கமும் வேலைக்கு போவான். காஞ்சிவாக்கம் சொந்த ஊர். போனவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் ராத்திரி வரும்போது பொண்டாட்டியை போட்டு செம்மடி அடிச்சுக்கிட்டான். ஃபோன் எனக்கு அழுது. என்ன பிரியா, பேரை கூட சொல்லிவிட்டேன் பாருங்க, கேட்ட போறீங்க. என்ன பிரியா அழுவுற, இவன் கூட சத்தியமா நான் வாழவே மாட்டேயா, இனிமே நான் இருக்கவும் மாட்டேயா கூட. அவங்ககிட்ட என்ன பெஞ்சமேன் என்னாச்சு, விதைய துண்டாயா? எங்க ஊர்ல பைபாஸ்ல ஃபுல்லா அரளிக்கொட்டை விதை வச்சுக்கிறாங்க மரம். ஐயோ அரளிக்கொட்டை வகையில் சாப்பிட்டாலும் என்னவோ தெரிலன்னு அந்நேரத்தில் என் வண்டியை ஒதைக்கிறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் வெறுப்பா ஒரு தட்டு இயேசுவின் நாமத்தினால வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க தெளிமேட்டில் இருந்து காஞ்சிவாக்கம் போது வண்டி இப்போ இருட்டுக்குள்ள காடு. எப்படியோ போய் சேர்ந்தேன். போனா குட்டி தாவீது அவர் மகன், இந்த பக்கம் அவன் பொண்ணு தபி, ரெண்டு நின்று அழுதுனுக்குது. என்ன நான் வாழ மாட்டேன், விதையா என்னப்பா? ஐயா எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், காணிக்க காசு எடுக்காதுன்னு. எத்து நைட்டிக்காரங்கிட்ட குத்துட்டுக்கிறியா? நைட்டிக்காரங்கிட்ட குத்துட்டுக்கிறா. அப்பா பக்குனாச்சு எனக்கு. இனிமே யார் வீட்லையும் காணிக்கையே வாங்கக்கூடாது, நம்ம யார் காணிக்கை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்த பாருங்க. நான் எனக்கே அது ஒரு பாடம். திடீர்னு நம்ம போயிடணுமா, நம்ம கிராமத்து ஆளுங்களாம் பொசுக்குன்னு ஆயா பையிலேருந்து உருவி கொடுத்ததுங்களா, வாரக்கார வருஷத்தில் அத்தை வாரம் தரந்தா, ஏமா நைட்டு தானே குத்துட்டு போனேன், ஏன் கட்டில் ஐயா வந்தார் குத்தேன், ஐயா கிட்ட குத்துட்டியா சொல்லிவிடுவேன். சர்ச்சிலேயே கொண்டாந்து போடு. தசம பாகங்களை எல்லாம் சொல்லுங்க, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் நம்ம ஐயா கையில் கொடுத்து ஜெபம் பண்ண எவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லாமா, அல்லேலூயா. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு என் பிரச்சனை பாதி முடிஞ்சு போயிடும். ஜனங்க அப்படி நிற்பாங்க கொடுக்கறதுக்கு. கிராமந்தான். எல்லாருக்கும் இப்போ வாழ்க்கையில் கடன் தொல்லை இருக்குது, எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை நடுவில் இந்த ஜனங்க கொடுக்கறத பார்க்கும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற அவர்களை கர்த்தர் நடத்துகிறார். கொடுக்கறத தீவிரிக்கணும், கொடுக்காதவங்க கொடுக்கணும். என்கிட்ட 6 மந்திரவாதிங்க ஞானசானம் எடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு மந்திரவாதி பார்த்தீங்கன்னா கன்னி கோயில், எங்கள் ஊர் பக்கத்தில் கன்னி கோயில் மணப்பாக்கம். அந்த கோயிலாட ஒரு மந்திரம் பண்ணுறதான், பொம்மை செஞ்சு ஆற்றுல பாலாக இருக்குது, பொம்மை போட்டு ஆணி அடிச்சிடுவார். எந்தெந்த பக்கம் ஆணி அடிச்சா அந்த பக்கம் பரலைஸ் ஆகிடும். சில பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பயங்கரமான. கடைசியில் அவங்க மனைவிக்கு எப்படியோ திரும்பி போயிடுச்சு ஒன்று. அந்த அம்மா வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ரத்தமாக பால் கறக்குதியான்னு ஒரு அம்மா கூட்டின்னு போகுது, மூப்பர் பொண்டாட்டி. நான் போய் மாட்டுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஊழியக்காரன் தான் நாய்க்கு மாட்டுக்கு குருவிக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி தானே ஆகணும். இதுக்கு மாட்டுக்கு ஜெபம் பண்ணுக்கிறேன். 3வது வீட்டில் இருந்து நிறுத்துறா ஜபத்தை அப்படின்து. நான் கேட்குறேன் யாருன்னு. மூப்பர் பொண்டாட்டி கம்முன்னு உன்னை வாழ விடாத ஆக்கிடுவான் அந்த ஆளு. கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்றேன். நான் ரொம்ப திமிரு பிடிச்சுவேன். ஏற்கனவே நம்ம வீட்டிலலாம் காமிச்ச திமிரெலாம் இருக்குல்ல, கொஞ்சம் இருக்குல்ல ஜென்ம சுபாவம். நேராக போனேன். என்ன பூட்டி வச்சுக்கிறாங்க. அவங்க பொண்ணு ஒன்று வந்தது இவ்வளோண்டு. அது சொல்லிச்சு எங்கள் அம்மா, டேய் 13 வருஷமாக இருக்கிறேன்டா, மொழியாக மரியாதையாக போய்டு, உன்னை கொண்டுடுவேன் சென்னை. சே நான் ஒரு படம் ஏற்றினோம்மா, இது நிர்வாணமாக போட்டு வச்சுக்குது. நடந்த சம்பவத்தை தேவ சமூகத்தில் சொல்கிறேன். அழுதேன். என் வீட்டில் ஒருத்தி இப்படி கிடந்தா நான் எப்படி இருப்பேன்? தூக்கம் வருமா? பார்த்துட்டோமா? ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தவன் கட்ட சொல்லுன்னு. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் சொல்லிச்சு, நான் காத்த வராயண்டா அது இதுன்னு. ஏய் நீ யாருன்னா இருந்துக்கடா, உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவ்வளோதான். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்,
வியாதியாசம் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னால ஒன்று பண்ண போடானே, அவ்வளோதான் போயிடுச்சு. காலையில் நாங்கள் 4:30 மணிக்கெலாம் சர்ச்சிலே படுத்திருப்போம். பசங்க வாலி பசங்கள்லாம் படுத்திருப்பாங்க. காலையில் வந்து ஜோம் பண்ணுவாங்க. அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது வாசலில் வந்து நின்றுக்கிறாரு சாமியார். நான் திடீர்னு ஏதாச்சுமா, ஏன்னா எங்கள் வீட்டில் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஜெபிக்க வாஞ்ச உள்ளவங்க வந்து ஜோம் பண்ணுங்க, நம்மலாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஆனால் மனைவி வேலைகளை செஞ்சுட்டா வாசந்து கிடப்பேன், நம்ம எதுக்கு அப்படின்ட்டு நானே போய் கருப்பு காப்பி போடுவேன். போட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துடலான்னு ஒரு செக்ஷன் முடிஞ்ச உடனே டீ எடுக்கலான்ட்டு போகிறேன். பார்த்தா வாசலில் நின்றுக்கிறாரு. வணக்கம் சாமின்றார் என்னை பார்த்து. எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. என்னய்யா அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி சரி உள்ளே வாங்க. தம்பிங்கெல்லாம் சொன்னாங்க, இவர் தான் வரதேன், இவங்க பொண்டாட்டி தான் நேற்று பேய் ஓட்டுனீங்க, என்ன தெரில அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்ன மூழ்கி ஞானசானம் எடுக்கணும்னு. ஆற்றுல கூட்டின்னு போய் மறுவாரமே எடுத்தாச்சு. இப்போ அவங்க பையன், ஒரே பையன், அவருக்கு 2 பொண்ணு, 3 பொண்ணு, ஒரு பையனை கொண்டு போய் பைபிள் காலேஜில் சேர்த்தேன். இப்போ ஈசியில் ரெவரண்டா எங்கள் மூப்பர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பசங்க 2 காலேஜ் இந்த வருஷம். 2மே இப்போ போய் நேற்று நைட்டு அங்கே தான் இருந்தேன், ஜோம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வடபாதியில் மாமண்டூரில். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த மந்திரவாதி எனக்கு சொன்னது என்னென்னா, கால்னா இல்லாமல் பிச்சை எடுக்கணும், அதுதான் எங்கள் வேலை. மந்திரம் பண்ணும்போது அடிக்கடி கடங்காரங்களாகவே தெரியணும், அதுதான் எங்கள் வேலை. ரோட்டுக்கு வந்துடணும், இதுதான் எங்கள் வேலை. நாங்கள் கட்டுற துணி கூட உள்ள காசு வச்சு தான் செஞ்சு உள்ளே வைப்போம். அதை அனுப்புனா ஏவலே கொண்டு போய் வச்சிரும். நம்புறீங்களா? நம்பாமே இருக்க முடியல. கண்ணால் பார்த்துருக்குறேன். சிலதெல்லாம் தோண்டியே எடுக்குங்க. அதெல்லாம் எடுக்கும்போது சொல்லுவேன், இது எதுவோ, யார் வச்சாங்களோ யார் போனாங்களோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. விடுதலை ஆயிட்டியா, கஸ்தூரி பெபையாளா மாறினியா, பெபையாள் என்கிறவள் ஊழியக்காரி, அவளை ஜபத்துக்காகவே கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறான்னு எங்கள் மூப்பர் பொண்டாட்டிக்கு ஒரு பேர் வச்சேன் பாருங்க. இப்போ அந்த அம்மா நல்லா ஊழியம் செய்து, மருமகன் ஒரு பாஸ்டர் ஈசியில் ரெவரண்டு, பொண்ணு ஊழியம் செய்து, அவங்க மகன் ஊழியம் செய்கிறான். இப்படி எல்லாரும் ஊழியக்காரங்க. எல்லாரும் சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மளெல்லாம் கர்த்தர் தெரிந்து வச்சிருக்கிறார். சரி, கடைசியா முடிக்க போறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். 4வது ஆபிரகாமுடைய ஜெப வாழ்க்கையை சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3வது காரியத்தை நான் சொன்னேன், கர்த்தருக்கு கொடுக்கிறத. அதனால உங்க கஷ்ட சூழ்நிலையில கூட எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு 10ல் 1 தேவனுக்குன்னு பிரிச்சு வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணி நீங்க காணிக்க ஆண்டவர் சமூகத்தில் ஆசாரியன் கையில கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. இது காணிக்கை பகுதி முடிஞ்சு போச்சு. இப்போ 4வது கடைசியாக, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். நம்ம ஆபிரகாம், எல்லாரும் சொல்லுங்க, நம்ம அப்பா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராகவே இருந்தார். அப்படின்னா ஜெப வாழ்க்கை அவர்கிட்ட இருந்தது. யாருக்கெல்லாம் ஜெப வாழ்க்கை இருக்குதோ அவர்களெல்லாம் தேவன் நேசித்து கொண்டே இருப்பார். அவர் ஜெபத்தின் மேல பிரியப்படுகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. அதிகாலையில் எந்திரிக்கிறார் ஆபிரகாம். ஆதியாகமம் புஸ்தகம் 22:3 சொல்லுது, அதிகாலையில் எழும்பி இருட்டோடு எழுந்து. சங்கீதம் 5:3 கூட அழகா சொல்லுது, அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர், ஆயத்தமாகி காத்திருப்பேன். யாரெல்லாம் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நைட்டெல்லாம் உட்காந்து டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, கம்ப்யூட்டர் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறது, கண்ணு எரிஞ்சு 12 மணிக்கு 11 மணிக்கு எழுந்திருக்கிறது.
நிறைய பேருக்கு இப்போ ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் இப்போ சாப்பாடே இல்லை, சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. குருவி குஞ்சு மாதிரி ஆகி போச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய பேர் கண்ணெல்லாம் தெரியாதுன்னு வேற சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். மூளைலாம் ஒரு மாதிரி ஆயிடுன்றாங்க. பயமாகுது நமக்கு. நான்லாம் டெய்லி ஜெபம் பண்றேன், டவர்லாம் வச்சுன்னு ஆண்டவரே, டவரே இருக்கக்கூடாது ஆண்டவரே. முன்னேற்றம்னு சொல்லி பின்மாற்றத்தில் போய் தேவ ஜனங்களை துதிக்க விடலை, ஜெபிக்க விடலை, தேவ சமூகத்தை அனுபவிக்க விடலை. அதிகாலையில் எந்திரிச்சு ஒரே ஆட்டமா இருக்கும். இப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஆடி கிடக்குது சர்ச்சில். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப வாழ்க்கையை நான் மறக்கவும் கூடாது, ஜெபிக்காம இருக்கவும் கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஊக்கமான ஜெபம் பண்ணிட்டு எழும்பே. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. எழும்பின உடனே ஒரு 10 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, எத்தனை குறிப்பு இருக்குது நமக்கு, எவ்வளோ குறிப்பு இருக்குது. எங்கள் அம்மா காலையில் வந்து என்னை எழுப்போம், டே கொஞ்சம் வாசல் தெளிச்சிடுறா அப்படின்னும், சாங்கியம் போல. ஆனால் ஜபம் மட்டும் அடுப்பாங்கரையை சாத்திட்டு ஜபம் பண்ணின்னு இருக்கோம். நான் போய் சாணிக்கிட்ட போய் நிற்கிற மாட்டுக்கிட்ட அதை எழுப்பணும். அது மெதுவாக எழுந்திரிச்சு அது ஒன்றுக்கு இருந்து அது சாணி போட்டு அப்படியே சூடாக பக்கெட்டில் கொண்டாந்து வாரி போட்டு கொண்டாந்து வாசல் தெளித்து அதை பெருக்கணும். இப்போல்லாம் பெருக்குறாங்கன்றீங்க, குனிவே முடியல. அப்போ தொடப்பக்கட்டெல்லாம் இவ்வளோதான் இருக்கும், குனிஞ்சு பெருக்கணும். பட்டு பாடுறா சிட்டு மாதிரி வேலை செய்கிறான்டான்னு வாங்க எங்கள் ஊரில், அங்கே ஹவுசிங் போர்டில். ஆட பட்டுக்கிட்டுலாம் கிடையாது. இல்லைன்னா இங்கே உடனே சூடு கம்பி வரும், இல்லைன்னா வெங்காயம் வரும், இல்லைன்னா தொடப்பக்கட்டை வரும், எதுலையாவது ஒன்று அடிச்சிடும். அதுக்கு பயந்தே வேலை செய்யணுமே. மொத்தத்தையும் முடிச்சுட்டு மொத்தம் எல்லாம் வருஷம் நாங்கள் 7 பேர், நான் தான் பெரியவன். எல்லாம் சின்ன சின்ன சின்னதாக இருக்கும், ஏன்னு கத்தின்னு கிடக்கும். அவங்க பிள்ளைங்களையும் பார்க்கணும், சாப்பாடும் செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பணும். அவங்க வேலை அவங்களுது. இதில் வேற அவங்களுக்கு உதிரப்போக்கு வேற. புடவெல்லாம் நினச்சிரும். 3 புடவை 4 புடவெல்லாம் தோச்சே போட்டிருக்கிறேன் நான். கடைசியாக கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் கர்ப்பப்பையே எடுத்தாச்சு. எடுக்கவே விட மாட்டேன்னாரு எங்கள் அப்பா. ஆனால் பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறார். ஜெப வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, ஜெப வாழ்க்கை. இது அடுப்பாங்கரை சாத்தி என்ன தெரியுமா ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, எங்க மைக்கேல் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம், சபை மூப்பருக்காக ஸ்தோத்திரம், அங்க நடக்கிற ஊழியங்க, இங்க நடக்கிற இது கேட்டதெல்லாம் ஜெபம் பண்ணின்னு கிடக்கும். எனக்கு டென்ஷனா இருக்கும். இது என்னடா நம்மளை வேலை வாங்க வச்சுட்டு இது உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருக்குது. இப்ப தெரியாதுடா, பின்னாடி தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்தை அசைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்தை அசைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் சபையை அசைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அங்கிருந்து வருது ஒரு அம்மா, நைட் ப்ரேயர் வச்சுக்கிறேன், வேகமாக வந்தது. பா சூப்பரா, இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணும். முக்காடு போட்டுச்சுன்னா ஷபாபாபாபானும். எங்கள் மூப்பர் மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஐயா இது கொழாடியில் கட்ட வார்த்தை பேசுது, இது என்னான்னு கொஞ்சம் பார்க்கணும் நீ அப்படின்னாரு. இரு பார்த்துடலாம், நீ கண்டுபிடிச்சிடலாம். அவள் தான் அதே டென்ஷன்லேயே இருந்தேன். மரகதா அது பேர். நேரம் என்ன பண்ண, பேரை சொல்லிட்டேன்னு போய் சொல்லிட்டு போறீங்க, வம்பு வந்துடும். நேரம் என்ன பண்ண, கட்டிக்கிட்டு நின்று ஜெபம் பண்ண. கரண்ட் வர போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சா, மாமண்டூரில் நடந்த சம்பவம். கரண்ட் போயிடுச்சா, இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுக்கிறாங்க. ஜனம் நல்ல கூட்டம், நிறைய இடங்கள்லேருந்துலாம் வருவாங்க ஜபம் நடத்தினா. அதனால் ஜபம் பண்ணின்னுக்குறோம். இது நடுவில் டேய் நிறுத்துறா ஜபத்தன்ச்சு. அவ்வளோதான் வந்தது கோபம் எனக்கு. அங்கேயே தூக்கி கட்டிக்கினேன், நேராக போனேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மரகதத்தை புடிச்சது நீ யாரு, எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். விட்றா அப்படின்ச்சு. டே விட மாட்டேன்டா, கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது நீ தானே, வீட்டுக்காரனை அடிக்கிறது நீ தானே, கரண்டி எடுத்து அடிக்கடி சண்டை போடுறது நீ தானே, கொழாடியில் கெட்ட வார்த்தை பேசுறது நீ தானே. ஜனங்களாம் சிரிக்குதுங்க.
நம்ம ஜனங்க தான் சிரிக்கிறதுல தானே இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்கல்ல. நம்ம யோசிக்கிறோம். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த அம்மா அப்படி பிடிச்சிக்கின வாய. நான் பிசாசுக்கெல்லாம் அடிக்கவே மாட்டேன், தொடவும் மாட்டேன். ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கோபம் மரகதத்து மேலே. இப்போ பிடிச்சிக்கினேன். இந்த 2 புச்சம் பாருங்க, இது நல்லா வீங்கிடுச்சு. உரா, இனி சர்ச்சுக்கே வரமாட்டேன் நான். ஏஞ்சி போச்சு. மூப்பர் கேட்குறாரு, இவன் தான் ஏன் சர்ச்சு ட்ரஸ்டர், இவன் பொண்டாட்டி வரலன்னா இவனும் வரமாட்டாயா? அவன் பேர் இயேசு. பேர் பாருங்க, இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லமா? நடந்தது என்ன தெரியுமா? வரவே இல்லை. கையெழுத்து போடணும், காணிக்கை புக்கில் கையெழுத்து போடணும். ஆள் காணோம். எட்டி பார்க்குறேன். மறுநாள் போகிறேன். போன உடனே சொல்கிறாங்க, ஐயா உள்ள பையன் சொல்கிறான், பாஸ்டர் வந்துக்கிறான். யாரையும் நான் பார்க்க மாட்டேன், போ சொல்லு. மெதுவாக இறங்கி போனேன். ஏசப்பா, எங்கள் மரகத்தை சாத்தான் என்னென்னவோ பண்ண ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்பாடாக காமிச்சிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இனி மரகதம்மா பெரிய ஊழியக்காரியாக வருவாங்கப்பா அப்படின்னு நிற்கிற வாசலில் பேசிக்கினேன். பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் பேசிக்கினேன். வேணாம் ஊழியமும் வேணாம், ஒன்றும் கர்மம் வேணாம், நீ இப்போ சொல்ல இருந்தால அப்படின்னு. மறுபடியும் விடலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏசப்பா இதுக்குள்ளே அவர் ட்ரஸ்டர் வந்துட்டார், தோத்திரையானார். கம்முன்னு உட்கார். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பீஸ் போயிடுச்சு பல்பு. தோத்துறோன்ட்டு தயிர் கடைஞ்சி கொஞ்சோண்டு மோர் எடுத்துன்னு வந்து கொடுத்தது. நான் சொன்னேன், 10 நாள் கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதுக்காக உங்களை 2 பேரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரஸ்டராக இருந்தால் மட்டும் போதாது, ஊழியத்தில் ஈடுபாடோடு இருந்தால் இன்னும் பெரிய ஆசீர்வாதம் பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு இந்த குடிசையில் உட்காந்து இருப்பீங்க, எப்போ நம்ம ஒரு பெரிய வீட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் வாங்கி வந்துக்கிறேன்னு கடன்னு கையெழுத்து போட்டுடுச்சு. சோத்திரம் பண்ணேன். இன்னைக்கு கர்த்தருக்கே 2 பேரும் குடும்பமாக எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. ஜப வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை படிக்கலாமா? முடிச்சிடலாம். மத்தேயு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், என் வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கலர் குகையாக்கினீர்கள். பாருங்க, என் வீடு ஜெப வீடு. கர்த்தருடைய வீடே ஜெப வீடாம். அப்ப ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அங்க இவன் என்ன புடவை கட்டின்னு வந்துக்கிறான், அவன் என்ன வேஷ்டி கட்டின்னு வந்துக்கிறான், இவன் என்ன யாருக்கிட்ட பேசினுக்கிறான், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்குன்னே ஒரு கும்பல் வரும். உங்களை சொல்லலை, நான் சொல்றதுலாம் அந்த பக்கம். நம்மெல்லாம் அப்படிலாம் யோசிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். சர்ச்சு முடிஞ்சா வீடு உண்டு, வீடு உண்டா சர்ச்சு உண்டு. இப்படி தான் நம்ம வாழ்க்கை. அது கர்த்தருக்கு மகிமை, நம்ம வீட்டுக்கும் ஒரு பெரிய பெருமை. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா சபையை ஒருபோதும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவே முடியாது. 13-14 ரெண்டுத்தையும் படிச்சிடுங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கலர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவ்விடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, குருடர்கள் சப்பானிகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது அவர்களை சுகமாக்குகிற தேவன் இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார். அருமையான வசனம் போட்டிருக்கீங்க ஃப்ரண்ட்ல. என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவளுமாய் இருக்கிறது. கர்த்தர் கேட்கிறாரா? எத்தனை சுகவீனம், எத்தனை பலவீனம் வந்த நேரத்துலலாம் கர்த்தர் சபைக்கு வந்த எத்தனையோ பேர் சுகமாகி இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் எங்கெங்கேயோ இருப்பாங்க. அற்புத அடையாளங்கள் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. எது எப்படியோ நமக்கு ஆண்டவர் இது ஜெப வீடாகவே கொடுத்துட்டாரு. இந்த ஜெப வீட்டில் நம்ம தூணும் ஆதாரமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை முன்குறிச்சிருக்கிறாரு.
பரணர்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. யாரையும் பார்க்காதீங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க, பேசாதீங்க. உங்களை என்னை அழைத்தவர் மகிமையானவர். எக்கால சத்தம் நம்ம கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். இந்த இடத்துல உங்க போதகர் மேல என்ன அபிஷேகம் இருக்குதோ அதே உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தரிசனமா தரிசனம், பிசாசு வரட்டுற ஊழியமா, அந்த விடுதலை ஊழியமா, சபை பேரே விடுதலை தேவாலயம் இல்லை? எவ்வளோ அருமையான ஊழியத்தின் மேலே கர்த்தர் உங்களை தாக்கமாய் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சபைக்கு சத்தியத்துக்கு நீங்கள் தூணும் ஆதாரமாய் இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால்தான் ஜெப வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதல், வாக்குவாதம் இல்லாமல் இருந்தல், தசமபாகம் கர்த்தருக்கு கொடுத்தல், ஜெப வாழ்க்கையிலே முன்னேறி போகுதல். இந்த 4 மட்டும் அப்படியே பிடிச்சிக்கணுங்க. அடுத்த வருஷம் இதே நாளில் சொல்றேன், எவ்வளவோ மல்டிப்பையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜப, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜப, என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபத்துக்கு, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து ஓடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், உன்னை ஆசீர்வதிக்கவே ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் வாழவே கர்த்தர் ஜெப வீட்டை உனக்கு தந்திருக்கிறார். இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே தாகத்தோடு ஏக்கத்தோடு ஓடி வந்த உன்னோடு கூட கர்த்தர் பேசியிருப்பாரானால், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டபோது, இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம் என்று இயேசுவே அவர்களிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே நான் அழைத்து வந்தேன், உன் பேரை பெருமைப்படுத்தவே உன்னை கரம் பிடித்து கொண்டேன். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பல நாட்டு மக்கள் உன்னழல் கண்டு ஓடி வருவார்கள், உன்னை பாடி மகிழ்வார்கள். உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் உன்னை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, என் வாழ்க்கையில நான் அதிகமாக தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, கொடுக்கிறவனாக, எல்லாவற்றுக்கும் மேல ஊழியக்காரர்களை, ஊழியங்களை, தேவ சபையை நான் அதிகமாக நேசிக்கும்படியான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த 10ஆம் ஆண்டு விழாவிலே உயிருள்ள பலமுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் அப்பா. சத்தியமும் தூணுமா இருக்க எங்களை அழைத்தவரே, இந்த ஜெப வீட்டிலே வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த விடுதலை தேவாலயத்திலே விடுதலைக்காக பாரத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அழைத்து வந்து ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நடத்துகிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. இதிலே பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவ ஊழியத்தை நேசித்து தாங்குகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அடுத்த ஆண்டு விழாக்கு வரும்போது அநேக சாட்சிகள் கேட்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.